அந்தஸ்தை பெறுன்னு சொல்லி கரூர் எம்பியும் மக்களவை சொல்லியிருக்காங்க. அதாவது அது வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கருத்து அல்ல. தமிழக முதலமைச்சர், தமிழக துணை முதல்வர் இருவருக்கும் அதிமுகவினுடைய வழிகாட்டுதலாக இன்றைக்கு இருக்காங்க. ஒருங்கிணைப்பாளராக ஓபிஎஸும் இணை ஒருங்கிணைப்பாளராக யூபிஎஸ் இருக்கார். அவங்க ரெண்டு பேரும் பாஜகவை பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். பாஜக அரசோடு ஆட்சியோடு நெருக்கம் கொண்டிருக்கிறார்கள். மத்திய அரசு மாநில அரசும் இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. தம்பிதுரை அவர்களை பொறுத்தவரை அமைச்சர் பதவி கிடைக்கவில்லை என்கிற வருத்தத்தில் விரக்தியில் பேசி வருகிறார். என்றைக்கு அவர் மோடி அவர்களை பற்றி பாஜக ஆட்சியை பற்றி தவறாக பேச ஆரம்பித்தாரோ அதிலிருந்து அவர் தொகுதிக்குள் எங்குமே செல்ல முடிவதில்லை. காரணம், நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த கொண்டு நீ என்ன செய்தாய் எங்களுக்கு என்று மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இவர் மக்களுடைய கேள்விக்கு முதலில் பதில் சொல்லிவிட்டு பிறகு பாஜக பதில் சொல்லிட்டான். மாநில கட்சியாக மாறுகிறன்னு அவர் எதை சொல்லியிருக்காருன்னா, இந்திய அளவில் இருக்கிற பாஜக 20 மாநிலங்கள் ஆட்சி செஞ்சுட்டு இருக்க பாஜக தமிழ்நாட்டில் ஆட்சி செய்ய போகுதுங்கிறத தம்பிதுரையே சொல்லியிருக்காரு. மாநில கட்சியாக வரப்போகுதுன்னா இங்கே ஆட்சிக்கு வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காரு. அப்படித்தான் பாஜக பார்க்குது. அதனால் தம்பிதுரையுடைய விரக்தியான கேள்விகளுக்கு விரக்தியான உளறல்களுக்கு பாஜக பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ கஜா புயலில் பாதிக்கப்படுறது வந்து இப்போ நிவாரணம் கேட்டு 5000 கோடி கேட்டிருந்தாங்க. மத்திய அரசு வந்து பார்த்துட்டு போனாங்க. ஆனால் வந்து கொடுத்தது வந்து ரொம்ப கம்மியான 350 கோடி. அதாவது புயல் நிவாரண நிதிங்கிறது வந்து நீங்கள் ரெண்டாக பிரிச்சுக்கணும். 15000 கோடி வந்து தற்காலிக பணிகளுக்காக கேட்கப்படவில்லை. ஒட்டுமொத்த கஜா புயலால் பாதிக்கப்பட்ட பணிகளை மேம்படுத்துவதற்காக, மக்களுக்கு வாழ்வாதாரத்தை மீண்டும் உருவாக்கி கொடுப்பதற்காக, அந்த பாதிப்புகளை சரி செய்வதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு ப்ராஜெக்ட், தமிழக அரசால் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு ப்ராஜெக்ட். அந்த ப்ராஜெக்டை வைத்து மத்திய குழு வந்து பார்வையிட்டிருக்கிறது. ஆக தமிழக அரசு கொடுக்கப்பட்டிருக்கும் மத்திய அரசு பார்வையிட்டதற்கும் 2 ஒப்பிட்டு பார்க்கப்படும். அதற்கு இடையில மத்திய அமைச்சர் அண்ணன் பொன்னார் அவர்களும், மரியாதைக்குரிய இராணுவ அமைச்சர் அன்பு சகோதரியார் அவர்களும், நிர்மலா சீதாராமன் அவர்களும் வந்து ஆய்வு பணிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய கட்சியின் சார்பாகவும் ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த குழு தன்னுடைய ஆய்வு அறிக்கையை தலைமையிலே கொடுத்திருக்கிறது. இதெல்லாம் ஒப்பிட்டு பார்த்து முடிவுகள் எடுத்து துறை ரீதியான அனைத்து துறை ரீதியாகத்தான் செயல்படுத்த முடியும். இல்லைய பணமாக கேட்குறாங்க, பணம் கொடுக்கலங்கிற மட்டும்தான் வெளியில் தெரியுது. ஆனால் அனைத்து துறைகளும் பிரித்து கொடுக்கப்படும். இது இப்போ கொடுத்துருக்கிற பணம் வந்து முதல் கட்ட பணி. அதாவது உடனே தார்பாய் வாங்கி கொடுக்கறதுக்கு, உடனே சாப்பாடு கொடுக்கறதுக்கு, உடனே பள்ளிக்கூடத்தை சரி பண்ணுறதுக்கு, உடனே அந்த மக்கள் குடியிருப்புக்கான தற்காலிக குடியிருப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு, சாலைகளை செப்பனிடுவதற்கு, மின்சாரம் இல்லாத ஊர்களிலே மின்சாரத்தை உருவாக்கி தருவதற்கு, அறுந்து போன வயர்களெல்லாம் சரி பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி அந்த அவங்களுடைய அத்தியாவசியம், உடனடி அத்தியாவசியத்துக்கு தான் நிதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்த நிதி அல்ல, தொடர்ந்து மத்திய அரசு கொடுத்து கொண்டிருக்கும். அந்த துறை ரீதியான வேலைகளுக்கு துறை ரீதியான ஒதுக்கீடுகள் வரும். அயோத்தியில் ராமர் கோயில் கட்டிய தீர்வுன்னு சொல்லி இன்னைக்கு இலா கணேசன் கூட சொல்லியிருக்காரு. விரைவில் சட்டம் கொண்டு வரணும், மத்திய அரசு சட்டம் கொண்டு வரணும் சொல்லியிருக்காரு. அது வந்து சிறுபான்மைக்கு எதிரான ஒரு அச்சுறுத்தல் நினைக்கலாமா? அதாவது அண்ணன் இலா கணேசன் அவர்கள் வந்து மூத்த தலைவர். இரண்டாவதாக அயோத்தியில் ராமர் கோவில் கட்டுவது என்பது பாஜகவினுடைய கோரிக்கையாக இருக்கிறதா இல்லையா என்பதற்கு மேலாக அது வந்து இந்து அமைப்புகளுடைய, ஆர்எஸ்எஸ் உள்ளிட்ட அனைத்து அமைப்புகளுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு களப்பணி. அது அந்த பாஜக அதாவது ராமர் கோவிலை கட்டியே தீர்வது என்பது வந்து இந்து மக்களுடைய ஏகபத்திய முடிவது. அதில் பாஜக தான் செய்யுதுன்னு எடுத்துக்கிட்டால் அதுக்கு பாஜக பொறுப்பாக முடியாது. அவர் மூத்த தலைவருங்கிற முறையில் சட்டம் கொண்டு வரணும்னு மத்திய அரசை கேட்டிருக்காரு. சட்டம் கொண்டு வர்றது மத்திய அரசு முடியும். அவருடைய விருப்பத்தை தெரிவிச்சிருக்கு சார். இப்போ வைகோவோட செயல்பாடு எப்படிங்க சார்? இல்லை, அவர் வைகோவை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து முக ஸ்டாலினை அரசியலில் இருந்து அப்புறப்படுத்தணும்னு பல வருஷமாக முயற்சி பண்ணார். அதுக்கு நேரடியான வாய்ப்புகள் கிடைக்கல. இப்போ மறைமுகமாக ஒருத்தர் அழிக்கிறது 2 இருக்குது. ஒன்று எதிர்த்து அழிக்கிறது, இன்னொன்று உறவு கொண்டாடி அழிக்கிறது. இப்போ உறவு கொண்டாடி அண்ணன் வைகோ வந்து திமுகவை ஸ்டாலினை இறங்கி மோத்து கொண்டு வந்துடுவார். அதாவது இவர் விஜயகாந்த், இப்போ ஸ்டாலின். ஆமாம், பட்டியல் வருதுல்ல. விஜயகாந்த், அப்புறம் இன்னைக்கு ஸ்டாலின் இருக்காரு, நாளைக்கு யாரோ பட்டியல் வருது. ரெண்டாவது அவருக்கு என்னென்னா ஒரு வழக்கறிஞர், ஒரு மூத்த அரசியல்வாதி, ஒரு பார்லிமெண்டேரியன் சொல்லுவார். வாஜ்பாய் அவர்களே என்னை சிறந்த பார்லிமெண்டேரியன் என்று பாராட்டுவார் என்றெல்லாம் சொல்வார். அப்படிப்பட்டவர் கொஞ்சம் நாகரிகமாக பேசினால் நன்றாக இருக்கும். ஏனென்றால் நாங்கள் அரசியலுக்கு அப்பாற்பட்ட அவர் மீது அன்பு கொண்டவர்கள். ஆனால் இப்படி எங்களுடைய தலைவனை, இந்திய தேசத்தினுடைய பாதுகாவலனை, இந்தியாவுடைய பிரதமரை உரிமைகளை பேசுவது வந்து பார் போய் பார் என்றெல்லாம் பேசுகிறது. ஊராக நாங்கள் வந்து பார் போய் பார்னு ஆரம்பிச்சிட வேண்டியதான். சார், இப்போ பெட்ரோல் ரேட் அதிகரித்தது தான் பயங்கர டாப்பிக்காக இருந்தது. இப்போ வந்து குறைஞ்சிட்டு இருக்கு. அதாவதுங்க, பெட்ரோலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தெளிவாக சொல்லியாச்சு. மத்திய அரசுக்கு வந்து பெட்ரோலில் வந்து மத்திய அரசோட விலையை நீங்கள் பிரித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி.
அது வந்து உள்ள அந்த மாநிலத்தினுடைய வரி இதெல்லாம் சேர்த்து இதெல்லாம் குறைச்சி கொடுத்தா பெட்ரோல் விலை குறைவாக இருக்குங்கிறது பல முறை பாஜக சார்பாக நாங்கள் வந்து விளக்கம் கொடுத்துட்டோம். ஆனால் இது வந்து ஏறுறது இறங்குறது வந்து அந்த விலை எண்ணெய் நிறுவனங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறதை பொறுத்து ஏறு இறங்கும். ஆனால் நிரந்தரமான விலை ஏற்றத்திற்கு அதிகமான விலை ஏற்றத்திற்கு பாஜக அரசு காரணம் அல்ல, ஆங்காங்க இருக்கிற மாநில அரசுகள் தான் அதற்கு காரணமுடைய. விலையை குறைப்பது மாநில அரசுடைய கையில் தான் இருக்குது. மேற்கத்தாட்டில் சார் அணை கட்டுறதுக்கு வந்து மத்திய அரசு அனுமதி கொடுத்துருக்கு வந்து அங்குள்ள எம்பி தேர்தலை முன் வச்சு தான் கொடுத்துருக்காங்க. தமிழகத்துக்கு செய்த பெரிய ஆமாம், காவேரி மேலாண்மை அமைக்கிறதுக்கு வந்து எம்எல்ஏ தேர்தலுக்காக இந்த சட்டமன்ற எலெக்ஷனுக்காக தான் பண்ணதுன்னு சொன்னாங்க. இப்போ வந்து எம்பி தேர்தல் வந்து தேர்தலுங்கிறது 6 மாதத்துக்கு ஒருக்கா இடைத்தேர்தல் வரும், 1 வருஷத்துக்கு 4 வருஷத்துக்கு ஒருக்கா 5 வருஷத்துக்கு ஒருக்கா சட்டமன்ற தேர்தல் வரும். இடையில ஏதாவது ஒரு மாநிலம் வந்து டிஸ்மிஸ் பண்ணப்பட்டாலோ அல்லது ஆட்சி பறிக்கப்பட்டாலோ அது வந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டாலோ அங்கே தேர்தல் வரும். இது 5 வருஷத்துக்கு ஒருக்கா வந்து பாராளுமன்ற தேர்தல் வருது நடைமுறையில் ஒன்று. அதுக்கும் மேகதாது அணைக்கு என்ன இருக்குது அப்படின்னா குமாரசாமி எங்களோட லிங்க் பர்சனா. மேகதாதுல அணை கட்டுறோன்னு கோரிக்கை வச்சது யாரு? குமாரசாமி. குமாரசாமிக்கு பாஜக என்ன சம்மந்தம் இருக்கு? கோரிக்கை வைக்கிறாங்க. கோரிக்கை வைக்கும்போது எந்த அரசு வச்சாலும் எந்த மாநில அரசு கேட்டாலும் அதை செய்யறோமா இல்லையாங்கிறது வேற. ஆனால் ஆய்வு பண்ணுறதுக்கு அவங்க அனுமதி கேட்கும்போது ஆய்வறிக்கை அனுமதி கொடுக்கறது வந்து நடைமுறையில் இருக்கிற ஒன்று தானே ஒரே. அதை பெருசாக தூக்கி இங்கே அரசியல் பண்ண பார்க்குறாங்க திமுகவை சேர்ந்த அணிகள். இதை பெருசப்படுத்தி இதை வச்சு அரசியல் பண்ணி ஏதாவது அவங்களுக்கு என்ன மோடி மேலே பாஜக மேலே ஏதாவது ஒரு குறையை கண்டுபிடிக்கணும். இப்போ மீண்டும் அவர் ஆட்சிக்கு வந்துருவாருங்கிறது எல்லா கணிக்கப்படுது. அதனால் எந்த அளவுக்கு ப்ரெஷர் கொடுக்க முடியுமோ அந்த ப்ரெஷரை கொடுக்குறாங்க. மேகதாது அணை கட்டுற விவகாரத்தில் காவேரி மேலாண்மை வாரியத்தினுடைய ஆணையர் மிக தெளிவாக சொல்லியிருக்காரு. தமிழக அரசுடைய தன்னுடைய எதிர்ப்பை பதிவு பண்ணியிருக்கு. நாங்கள் அவ்வளோ சீரியஸாக சிந்திக்க ஆரம்பிக்கவே இல்லை. அவங்க இது ஆய்வு செய்யணும்னு கேட்டாங்க. ஆய்வுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்காக நீங்கள் அணைக்கு அனுமதி கொடுக்கப்பட்டதாக எடுத்துக்கூடாது. இது வந்து அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு காவிரி மேலாண்மை ஆணையத்துடைய இறுதி முடிவாக இருக்க முடிய ஒரு மாநில அரசு தன்னிச்சையாக முடிவெடுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் மேகதாது அணை கட்டும்போது பார்த்துக்கணும் சார். இப்போ வரப்போகிற நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி கூட்டணி அல்லது வந்து இப்போ அந்த 20 தொகுதிகளில் எங்களுடைய தேசிய தலைவர் அமித்ஷா அவர்கள் மிக தெளிவாக சொன்னார்கள். தமிழகத்திலே விரைவில் பலமான கூட்டணி அமைக்கப்படும். நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்துடைய பாஜக பலமான கூட்டணியை வழிநடத்தி செல்லும் என்று சொல்லியிருக்கிறார்கள். பாஜக யாருடன் சேராது. பாஜக தலைமையிலே பலமான கூட்டணி வலுவான கூட்டணி அமைக்கப்படும். இரண்டாவதாக இன்றைக்கு இந்த கூட்டம் அரவக்குறிச்சி சட்டமன்றத்தினுடைய இடைத்தேர்தல் பொறுப்பாளராக பாஜகவின் பொறுப்பாளராக தலைமையில் நான் அறிவிக்கப்பட்டிருக்கிறேன். ஆகவே அரவக்குறிச்சி சட்டமன்றத்தில் வெற்றி பெறுவதற்கான ஆயத்தக்கூறுகளை ஆராய்வதற்காக ஆய்வு கூட்டம் இங்கே நடந்திருக்கிறது. இங்கே வந்த பிறகு சொன்னார்கள் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் திரு தம்பிதுரை அவர்கள் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். தமிழக பாஜக சார்பாக அவர் குணமடைவதற்கு நான் ஆண்டவனை வேண்டிக் கொள்கிறேன். நாடாளுமன்ற தொகுதியில யார் வேட்பாளராக சரி, யார் போட்டியிட்டாலும் சரி, நமக்கு தான் போட்டி. ராஜமந்திரி சட்டமன்றத்தில் அதிக வாக்கா, மணப்பாறை சட்டமன்றத்தில் அதிக வாக்கா, கரூர் சட்டமன்றத்தில் அதிக வாக்கா, கிருஷ்ணாபுரம் ஸ்ரீபெரும்புதூருடைய நாடாளுமன்ற தொகுதியுடைய பொறுப்பாளராக இருந்தாலும், ஆஜீவன் கமிட்டியினுடைய தலைவராக இருந்தாலும், கரூர் இறுதி சட்டமன்றமாக இருக்கக்கூடிய இறுதியாக இருப்பது என்னுடைய ஊராட்சி மன்றம் மனம் பற்றினால் அதையே தீரும் என்பதை நான் அதற்கு நீங்கள் வழியை ஆக்குவதற்கு அதனுடைய ஆயுதத்தை நீங்கள் ஆயுதப்படுத்தக்கூடிய 15 நபர்களை உள்ளடக்கி 53 நபர்கள் கொண்ட குழு இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது. இது 50 பேர் கொண்ட குழுவாக மாற்றப்படும். ஒரு குழுவிற்கு 5 வாக்குச்சாவடிகள் ஒப்படைக்கப்படும். தேர்தல் களப்பணி துவங்குவது எப்பொழுது என்கிற தேதி உங்களுக்கு நிர்ணயம் செய்யப்படும். தேர்தல் தேதியை தேர்தல் ஆணையம் அறிவித்த நாளிலிருந்து இந்த குழு, இந்த 50 பேர் தலைமையிலான குழு 5 வாக்குச்சாவடிகளை உள்ளடக்கி அந்த 5 வாக்குச்சாவடிகளில் ஏதேனும் ஒரு வாக்குச்சாவடிக்கு அருகாமையிலே 10 நாட்கள் குடியிருந்து அந்த தொகுதிக்குள், அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதிக்குள் 150 பேர் கொண்ட பட்டியலை மாவட்ட தலைவர் அவர்கள் உடனடியாக பொறுப்பாளராக இருக்க போகிறார்கள். ஒரு வாக்குச்சாவடிக்கு குறைந்தபட்சம் 100 வாக்குகள் என இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு 50,000 மேற்பட்ட வாக்குகளை பெற்று பாஜக வெற்றி பெறுவதற்கு
செய்வதற்கான வாய்ப்பை அரவக்குறிச்சி சட்டமன்றத்தில் உருவாக்கி காட்டுவோம் என்கிற ஒரு சூழலை இங்கே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கொண்டிருக்கிறார் குருடன் கூட தன்னுடைய முயற்சிகளை சாலைகளை கடந்து செல்கிறார். பார்வையற்றவன் மாற்றுத்திறனாளி என்று சொல்லக்கூடியவன் தன்னுடைய முயற்சிகளை பாதையை கடந்து செல்கிறான். செவி கேட்கப்படாதவன் கூட செய்கையிலே என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்கிறான். பேச முடியாதவன் கூட செய்கையை பார்த்து புரிந்து சொல்கிறார். மோடியின் தொண்டனாக இருக்கிற உங்களால் முடியாது என்று சொல்வதற்கு என்ன இருக்கிறது? அந்த சந்திரசாலை மொழிதான் இன்றைக்கு நம்முடைய கிருஷ்ண பரமாத்மாவை போல் தமிழகத்திற்கு மட்டுமல்ல இந்தியாவுக்கு கிடைக்கிறது. மருந்துக்கு கூட எறும்பு கிடைக்காது. வைகோ பின்னாடி போனவனுக்கு அவ்வளவு பெரிய அதிர்ஷ்டம். வைகோவுடைய கடைசி முயற்சி ஸ்டாலினை அரசியலில் இருந்து அப்புறப்படுத்துவது. இந்த தனி திட்டத்தை வைகோ இன்று எடுக்கவில்லை. கலைஞர் சாக வேண்டும், ஸ்டாலினை அழிக்க வேண்டும். இது வைகோவின் மாஸ்டர் பிளான். அந்த மாஸ்டர் பிளானை ஸ்டாலின் புரிஞ்சுக்கிட்டதுனாலதான் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு பார்த்தாரு. ஆனா வைகோ ரமாட்டேன்னு காலில் விழுந்து கையில விழுந்து கட்டி பிடிச்சு கண்ணீர் வடித்து பாவம் வைகோவுடைய ஆசை தெரியல. பாவம் கேப்டன் சட்டசபையில இவ்வளவு சிங்கம் மாதிரி பேசினா மனுஷன் இன்னைக்கு கேப்டன்கிற பேரையே மக்கள் மறந்து போயிட்டான். விஜயகாந்த் ஒரு ஆள் இருந்தாரா அரசியல் வந்தாரே காரணமே அப்படின்னு கூட தேடல. விஜயகாந்த மறந்து பிரேமலதாவை நினைக்க ஆரம்பிச்சுதான். தொண்டர்கள்ல 10ல் 9 பேர் கட்சி விட்டு போயிட்டான். காரணம் வைகோவுடைய வயிற்று. அதனால திமுகவுக்கு எதிரி நம்ம கிடையாது, வைகோ தான். அதனால நம்ம என்ன அதை பற்றி கவலைப்படவே வேண்டாம். அண்ணா திமுகவுக்கு நம்ம கவலையே பட வேண்டாம். ஏன்னா நம்ம என்ன செய்ய நினைக்கிறோமோ அதை செய்யணும். அதை செய்யற வேற மாதிரி இல்லை, மக்கள் செய்யறது. மக்களுக்கான திட்டம் நரேந்திர மோடி அவர்கள் மத்திய அரசுடைய திட்டங்கள் எதையெல்லாம் நம் இந்தியாவுக்கு கொண்டு பாராட்டித்தான் ஆக வேண்டும். உண்மையை பாராட்டுவதே நாம் வெட்கப்படக்கூடாது, வருத்தப்படக்கூடாது. அதே போல் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி, அமைச்சராக இருந்தாலும் சரி, இன்றைய தேதி வரை நன்றாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நாளை எப்படி நமக்கு தெரியாது. ஆக அப்படி இருப்பவர்கள் இன்றைக்கு மத்திய அரசுடைய நிலையை அறிந்து மத்திய அரசுடைய சூழ்நிலைகளை உணர்ந்து மாநில அரசு செயல்படுகிறது கைகோர்த்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிறோம். இதைத்தான் சொல்ற அடிமைங்கிறான். நீங்க மோடிக்கு அடிமை, பாஜக உங்களை பின்னாடி இயக்குது. என்ன நாங்க கண்ணு தெரியாதவனா அடுத்த முதுகு பிடிச்சி அடிக்கிட்டு போறதுக்கு? நாங்க நடக்கும் போதே ஓடுற மாதிரி இருக்குன்னு எல்லாரும் அலறேன். நாங்க எந்திரிக்கும் போதே பயமா இருக்குங்கிறான். நாங்க எதுக்குடா பின்னாடி இருந்து இயக்குறோம்? நாங்க தான் முன்னாடி இருந்து தானே இயக்குறோம். நாங்க எங்க பின்னாடி இருந்து இயக்குறோம்? இந்தியாவையே இயக்கிட்டு இருக்கிற மோடி தானே. பாஜக தான் இந்தியாவை ஆண்டுகிட்டு இருக்கு. அதை புதுசா சொல்றான். அப்புறம் சொல்றான் மோடி வரமாட்டாரா? என்ன மோடி நீங்க கூப்பிட்டப்பெல்லாம் வரணுமா? இவர் வராதுன்னா வரக்கூடாது. வானு விட்டா வரணுமா? கோட் சொன்னா போகணுமா? எவ்வளவு கேவலமான ஒரு அரசியலை பண்றான் பாருங்க. அவன் எடுக்கிற ஆயுதம் தமிழர். அதுக்காக அவரை கேட்டேன், தொலைக்காட்சியில் கேட்டேன். தம்பி பிரசன்னா இருப்பாங்க சின்ன பையன். அந்த பையன்கிட்ட கேட்டேன், ஏன்னா தமிழர்கள் உங்க ஆதரவு தமிழர்கள் எதிர்ப்பு தமிழ் 2 தமிழர்கள் இருக்கா? கேட்டா நீ தமிழனா நான் தமிழ் இல்லையா? நீ என்னடா வரக்கூடாதுன்னு சொல்றேன். நாங்க சொல்றோம்டா வருவாருன்னு சொல்றோம். வரக்கூடாது நல்லா புரிஞ்சிருக்காங்க. அவருக்கு பேட்டு இல்லைங்கிறது இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுங்க. எப்படியும் ஆளை வச்சு கண்டுபிடிச்சிடுறாங்க. எந்தெந்த ஊர்ல இருக்காரு, என்ன வேலையில இருக்காரு, என்ன மீட்டிங் தெரிஞ்சுக்கிட்டேன். வந்து பாருங்க வரப்போ அதில் ஒருத்தர் பாருங்க. இன்னைக்கு இணையதளத்தில் பாஜக விளையாடுற மாதிரி எவ்வளவு விளையாடுற ஒருத்தர் சொன்னா வந்து பாருங்க பரட்டா என்ன சுடலை. ஐயோ சுடலை, சாரி. வந்து பாருங்க சுடலை. அமித்ஷா வரப்போற, மோடி வரப்போறா தெரிஞ்சோடனே விசாவை காலி பண்ணிட்டு ஒரு ராத்திரியே உடையாந்து சேர்ந்திய. அப்புறம் வந்து பாருங்கிறிய அங்க புறப்பட கண்டி நீ புறப்பட்டு லண்டன்ல இருந்து இப்ப போய் வந்து பாருன்னா என்னடா அர்த்தம்னு கேட்டான். நம்மால் தெளிவா இருக்கான். அறிவுபூர்வமா சிந்திக்கவே நம்ம கட்சியில மட்டும்தான். மற்றவன் உணர்வுபூர்வமா சிந்திட்டான், உணர்ச்சி பூர்வமா சிந்திட்டான். உணர்வுபூர்வம் எப்படி சிந்திட்டான்? பாசம் இருக்கிற மாதிரி கட்டி பிடித்தான் தொண்டனை. உணர்ச்சி பூசம் எப்படி சிந்திட்டான்? எவன் வீட்டுல செத்து கிடந்தாலும் அதை வச்சு அரசியல் பண்ணான்.
நம்மால் அறிவுபூர்வ சிந்திப்பா என்ன சிம்பாங்க செத்தவன் செத்துட்டா முடிஞ்சு போச்சு பொண்டாட்டி பிள்ளை காப்பாற்ற அடுத்த கட்டத்தை பாரு அப்படின்னா அறிவுபூர்வமா சிந்திப்பா நம்மால் அவன் செத்த பணத்தை வச்சு அரசியல் பண்ணுவேன். அதனால அவனுக்கு நமக்கும் பாலிசியே மாறுதான். அவன் பாலிசி வேற, நம்ம பாலிசி வேற. அதனால